ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 பேசிக் டூல்ஸ் அண்ட் அதோட இன்டர்ஃபேஸை பற்றி நம்ம நிறையா லேர்ன் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா த கிராஃப்ஸ் ஆஃப் சம் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய கிராஃப்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கிராஃபிக்கலாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதோட சொல்யூஷன்ஸை விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6 என்று கொடுங்க. ஸோ இந்த அல்ஜிப்ராவையை கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6 இது ஃபங்க்ஷன். இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குரிய கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இட்ஸ் லைக் எ பேரபிளா. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதோடைய நேம் அண்ட் வேல்யூ வழக்கம் போல் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மேலே இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாக்ஸில் எங்கெல்லாம் இது கட் பண்ணிட்டு போதோ அதான் அதோடைய ரூட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாயிண்ட் டூல்ஸ் பண்ணிங்கன்னா ரூட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அது மேலே வெயிட் பண்ணுங்கள். அது மேலே மவுஸ் வைக்கும்போது செலக்டிவ் ஃபங்க்ஷன்னு கேட்கும். சப்போஸ் ஃபங்க்ஷன் நம்ம இங்கேயும் சூஸ் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணோடனே பாருங்கள், ஏபின்னு 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. மூட்டில் கிளிக் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்ட் மேலே மவுஸ் வச்சு பாருங்கள். இட்ஸ் அ பாயிண்ட் ஏ மைனஸ் 6,0. அதே போல் இங்கே கிளிக் பண்ணுங்கள், பாயிண்ட் பி 1,0 இருக்குது. அப்போ இந்த கிவன் பாலினாமியல் ஃபங்க்ஷனுடைய ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. ஸோ அந்த வேல்யூஸில் என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகிடும். ஸோ அதையும் செக் பண்ணலாம். எஃப் ஆஃப் 1ன்னு போடுங்க, ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க, 0. இதே போல் எஃப் ஆஃப் மைனஸ் 6ன்னு போடுங்க, என்ட்ரு கொடுங்க, 0. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம விசுவலைஸ் பண்ணலாம். அதே போல் இதில் நம்ம ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2x³ மைனஸ் 3x ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கலாம். என்ட்ரு பண்ணலாம். ஸோ இதோட கிராஃப் நம்ம பார்க்கலாம். இதோட ரூட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணலாம். பாருங்கள், சீனு ஒரே ஒரு ரூட் தான் கிடச்சிருக்கு. மைனஸ் 1.65,0 நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸை இந்த ஒரு இடத்துல தான் டச் பண்ணிட்டு போகுது. அப்போது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் அதுக்கு 3 ரூட்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன தான் கிடச்சிருக்குன்னா ஒரு ரூட் தான் கிடச்சிருக்கு. மீதி 2 ரூட்ஸு ஏன் இங்கே இல்லை அப்படின்னா மீதி 2 ரூட்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது வந்து ஒரு பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x பவர் 4 ப்ளஸ் 5 சென்டர் விடுங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட கிராஃபை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அதோட நேம் அண்ட் வேல்யூ பண்ணிக்கிறேன். ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x பவர் 4 ப்ளஸ் 5. இதுக்கு நான் ரூட்ஸ் எடுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் மேலே கிளிக் பண்ணுறேன். ரூட்ஸே எக்ஸிட் ஆகலை. எக்ஸ் ஆக்சிஸ் எங்கேயுமே கட் பண்ணல. அப்போ இதுக்கு என்ன ரூட்ஸ் இருக்கும்? ரியல் ரூட்ஸ் இல்லை. இப்போ வேறு என்ன ரூட்ஸ் இருக்கும்? நமக்கு தெரியும், நிச்சயமாக இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை பற்றின ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கிராஃப் ஆஃப் சம் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸுடைய கிராஃப்ஸை நம்ம எப்படி விசுவலைஸ் பண்ணலாங்கிறத பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம், அதாவது குவாட்ரடிக் ஃபங்க்ஷன். ஸோ அதோட ரூட்ஸ் நமக்கு 2 கிடச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கு ரூட்ஸ் ஒரே ஒரு ரூட் மட்டும் சி வேல்யூ மட்டும் தான் கிடச்சி, மீதி 2 ரூட்ஸ் நமக்கு கிடைக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷன் கிராஃப் வரைஞ்சோம். அது எக்ஸாக்ஸ் எங்கேயுமே இன்டர்செக்ட் பண்ணல, ரியல் ரூட்ஸ் இல்லை. அப்படின்னா வேறு என்ன ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.